ஈரோடு தான் வரீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாநாடுலாம் போயிருக்கீங்க? லைஃப்லேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம். 24 இயர்ஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங். இந்த மாதிரி மீட்டிங் வருது. விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய்க்காக தான் வாரீங்களா இல்லைன்னா கட்டாயம் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி? ரெண்டும் தான். ஃபஸ்ட்டு விஜய்க்காக, அடுத்தது ஒரு 100% ஒரு மாற்றம் வேணும். இந்த தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கா நார்மலாக? கண்டிப்பாக. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இன்றைக்கி வந்து ஆட்சி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதில் லேடிஸ்லாம் ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். ஆண்டவங்களே ஆண்டுட்டு இருக்கக்கூடாது. பிஸ்னஸில் நிறைய பேர் எப்படி வர்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். புதுசுன்னா இப்போ அந்த பழைய கட்சிகள்லாம் வந்துட்டு 60 வருஷம் 70 வருஷம் வந்துட்டு அவங்களாம் ஆண்டுட்டாங்க இல்லைங்க சார். அது அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்காங்க, அதோட நுணுக்கங்கள்லாம் தெரியும். அவங்களாம் ஆண்டுட்டாங்க இல்லைங்க சார். இன்றைக்கெலாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இது வேறு லெவல், அடுத்த லெவல் கண்டிப்பாக 100% போகும். அந்த ஸ்கில் எல்லாம் விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ இது வரைக்கும் அந்த ஒரு வருஷம் விக்கிரவாண்டி இதுலேயே பார்த்தாச்சு இல்லை எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு. இல்லை அது ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ஓகே. பட் அகைன் அந்த பாலிடிக்ஸ் வரும்போது அது ஒவ்வொரு மாநாட்டிலையும் எவ்வளோ புள்ளி விவரமாக அந்த ஊரோட விஷயங்கள் சொல்கிறதும் அவங்க எடுத்துகிட்டு போகிற விதமும் அதே பேசுது இல்லைங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அவர் பண்ணுறது? எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம். நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன், போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். பட் விஜய் அண்ணா ஏன்னா சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேச மாட்டாரு நிறைய விஷயங்கள். தானே. ஒரே செகண்ட், அதாவது இந்த வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் நம்ம 4-5 வருஷத்தில் அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு லேடிஸ்க்கு தெரியாது. பட் அந்தந்த ஊரில் பேசுகிறப்ப தான் இந்த ஊர்லாம் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த மீடியா முன்னாடி தெரியுது. இந்த ஊரில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. பட் இன்னைக்கு அவர் வந்து சொல்கிறதுனால இந்த ப்ராப்ளம் அங்கே இருக்குது, இது சால்வ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த ப்ராப்ளத்தை அந்த ஊரில் சொல்கிறதுனால இந்த ஊரில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இங்கே ஈரோடில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். அதான் இங்கே மெயினாக ஈரோடுங்கிறப்ப சிப்காடுங்க. சிப்காட்டில் வந்து நிறையா அந்த கழிவு இது பண்ணிவிட்டு நிறைய பொல்யூஷன்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக திட்டங்கள் போடுதுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு தான் எனக்கு தெரிஞ்ச. மெயின் வந்து சிப்காட்டில் அந்த ப்ராப்ளமே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. இப்போ அது கரண்ட் கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ டெவலப்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லைங்க. அது இப்போல்லாம் இந்த 1 வீக்காக நான்லாம் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். எல்லா பக்கம் பஸ் ஸ்டாண்டை கொண்டே அவுட்டரில் போட்டு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புக் பண்ணணும்னா கூட இன்னைக்கு கொண்டே ப்ரைவேட்டில் கொண்டே கொடுத்துருக்காங்க. எனக்கு முந்தா நாள் ப்ரைவேட்டில் புக் பண்ணாதான் புக் பண்ணணுன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப அவுட்டரில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறது. என்ன ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறீங்க? பட் புக்கிங் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? புக்கிங் எப்படி வச்சுருக்கீங்க? கவர்மெண்ட் இன்னைக்கு எங்கே இருக்குங்க? ப்ரைவேட்டில் கொடுத்து வேறு ட்ராவல்ஸில் கொடுத்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்க. எதுக்குங்க கவர்மெண்ட் டிக்கெட் ஏங்க நான் ட்ராவல்ஸில் கொடுத்து புக் பண்ணணும்னு கேட்டால் மேலதிகாரி சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ இப்போ மாற்று அரசியல் வரும்போது இதெல்லாம் மாறுமா? தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சேம் இதே அந்த நம்பிக்கை கண்டிப்பா மாறும். ஏன்னா இவ்வளோ பேர் மக்கள் பாருங்க, இது யாரும் காசு கொடுத்து கூடல. நாங்களே ஈரோட்லேருந்து வரோம், பெட்ரோல் செலவு பண்ணிட்டு வரோம், பார்க்கணும், அவரோட ஸ்பீச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு இது எப்படி சொல்கிறா பாருங்க. அந்த கூட்டத்துலாம் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் இல்லை, நிறைய கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க. போகிற கூட்டம் வேறங்க. இது காசு கொடுக்காத தானாக சேர்ற மக்கள் கூட்டம், அவ்வளோதான். ஏன்னா அவர் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்திருந்த போது எப்படி காசு கொடுத்து போனாங்கன்றதை என் கண்ணால் நான் பார்த்தேன். சரிங்களா? அவர் ரோட் ஷோ போனார் இல்லைங்களா? அப்போல்லாம் அங்கே தான் இருந்து பார்த்தேன். அப்போ எப்படி இருந்தது, இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மக்களோட வாய்ஸ் வந்துட்டு விஜய் லிசன் பண்ணுறாரா? கண்டிப்பாக கேட்குறாருங்க. எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காரு. இது இன்னைக்கு மீடியா வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணுறாங்க. மீடியாவில் வந்து அவ்வளோ விஷயங்கள் அவங்களே இப்போ நல்ல குரூப்பில் இருக்குங்க. அந்த மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன நடந்த விஷயம்னாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் அவங்க அப்டேட். வாரியார்ஸ் வச்சு இவர் சொன்ன மாதிரி தான் கேட்டிங்களா இல்லையா? நான் ஒரு 400 பேர் அங்கே வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. டீனேஜ் பசங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அவர் சொல்கிறதே என்ன சொல்லுவாங்க, எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வீடு கொடுக்குறாங்க, கார், அவர் எல்லாம் சொல்லிங்க. அது கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நம்ம ரைஸ் பண்ணுவோம். மிக்ஸி தரேன், நான் என்ன சொல்றேன், அவர் உட்கார வச்சுட்டு நம்ம எப்படி இப்படி கேட்குறோமோ அப்போ அவர்கிட்ட நம்ம ரைஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. இப்போ இது வரைக்கும் அவர் மேனிஃபெஸ்டோ ஒன்று வெளியிடல, தேர்தல் அறிக்கை வெளியிடல. ஆமா, பண்ணுவார் கண்டிப்பா. அதில் என்ன ரொம்ப முக்கியமான எதிர்பார்க்குறீங்க அவர் மேனிஃபெஸ்டோ? சார், அவர் தான் சொல்லியிருக்காருல இதெல்லாம் கொடுப்போம், அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒவ்வொரு ஊர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இதை விட வாக்குறுதி என்ன கொடுக்கணும் சார்? இதுவே போதும். கண்டிப்பா வரும். தமிழக வெற்றி கழகம், வெற்றி கொடி நாட்டு. பாருங்க, என்ன நிலவரம்னு உங்களுக்கே தெரியும். அதாவது பணம் கொடுக்காம, ₹1 காசு வாங்காம இவ்வளோ பேர் வந்து ஒரு தனி மனிதனுக்காக வராங்க. அதை நீங்களே நினச்சி பாருங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க.
இது போல் கூட்டம் வந்து மற்ற கட்சி மீட்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா? பல மீட்டிங் பார்த்தாச்சு. எனக்கு வயசு 40 ஆகுது. நான் ஒரு 2-3 கட்சி மீட்டிங் பார்த்துருக்கேன். இப்படி வந்து ஒரு ரசிகர் பட்டாளமோ தொண்டர்கள் படையோ எந்த ஒரு கட்சிக்கும் கிடையாது. ஆனால் பழையபடி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இவ்வளோ கூட்டம் வருவாங்க, ரசிகராக வராங்க, அதை பண வலிமை உள்ள ஒரே கருத்து, பண வலிமை உள்ளவங்க காசு கொடுத்து அதை கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு ஒரு வாய் சொல்லிச்சு. ஓட்டா மாறப்ப நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தளபதி அரியணை ஏறுவார். காசு கொடுத்து மக்களை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? காசுக்காக இங்கே யாருமே வரல. எல்லாம் ஒரே ஒரு மனிதன் தளபதிக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அரியணை ஏறுவோம். இல்லை, அது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே மட்டும் கிடையாது, தாவேக்காவோட மீட்டிங் எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் படை தன்னெழுச்சியாக வராங்க. தன்னெழுச்சியாக வந்தது அது ஏற்றுக்கிறாங்க. பட் வந்து பெரும்பாலும் பேசுகிறது என்னென்னா வந்துட்டு இப்போ ஏற்கனவே இருக்க கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க பணம் யூஸ் பண்ணி ஓட்டை வாங்கிடுறாங்க. அவங்களோட மனநிலைமையே இப்போ அப்படி தான் இருக்குது. தாவேக்கா எதை வேணாலும் பண்ணட்டும், நாம் பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு பார்ப்போம். பணம் ஜெயிக்குதா பாசம் ஜெயிக்குதான்னு இத்தனை தேர்தலில் வந்து பணம் கொடுத்து ஓட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தல் அது நடக்காது. இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. இந்த தேர்தல் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் அதிகமாக பணம் போடலாம் அப்படின்னு. கண்டிப்பாக பணம் போடலாம், ஆனால் ஓட்டு வாங்க முடியாது. பழையபடி வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி இல்லாமல் கண்டிப்பாக ஜெயிப்பார். வாய்ப்பு இருக்கா? தனியாக 100% ஜெயிப்பார். கூட்டணி சேர்ற கட்சிக்கு பெனிஃபிட். இப்போ காம்படிஷன் ஆக்சுவலாக யாருக்கு? டிஎம்கேக்கும் உங்களுக்கு தான். அவர் சொல்கிறதே தான். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் 60 வருஷம் கட்சி, வாய்ப்பே கிடையாது, ஏடிஎம்கே டிஎம்கே தான் அப்படின்றாங்க. பார்ப்போம் ஜனவரியில் யார் யார் எங்கள் கூட வராங்க, எங்களோட நிலைமை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ யாரெல்லாம் வருவான்னு நினைக்கிறீங்க? யார் எதிர்பார்க்குறீங்க கூட்டணிக்கு? அப்படி இன்னும் நாங்கள் யாரையுமே எதிர்பார்க்கல. வரவங்களை எல்லாரையும் ஏற்றுக்க சொல்லி தான் எங்கள் தலைமை. இப்போ நீங்கள் ஒரு தாட் இருக்கும்ல, இவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, இந்தந்த கட்சிகள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எல்லாருமே வரலாம். டிஎம்கே தவிர்த்து எல்லாருமே வரலாம். ஜனவரியில் வந்து அவங்களது தேமுதிக மாநாடு போடுறாங்க, அவங்க அறிவிக்கலாம். இன்னும் ஏடிஎம்கேலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் சொல்லியிருக்காப்புல, இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக ஆள் வருவாங்க. கட்சியில் சேருவாங்களா? கூட்டணியில் வருவாங்க, கட்சியில் இணையிறாங்க. தனி மனிதனாக கட்சியில் இணையிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. கூட்டணியில் அறிவிப்பாங்க. இன்னைக்கு இங்கே என்ன பேசுவார் எதிர்பார்க்குறீங்க? இங்கே நம்ம சிப்காடு தொழிற்சாலை ஈரோடு மாவட்டம். ரெண்டாவது வந்து எங்களை அதிகமாக பாதிக்கிறது சாய தொழிற்சாலை. அதை பற்றி கண்டிப்பாக பேசுவார். அப்புறம் அண்ணன் செங்கோட்டையனை இணைஞ்சிருக்காரு, எங்கள் மாவட்டம் இந்த மண்டலத்தோட நிர்வாகி, அவருடைய பற்றி பேசுகிறது வாய்ப்புகள் உண்டு. வேறு இது தவிர்த்து இப்போ ஈரோடுக்கு இதெல்லாம் வேணும், இந்த இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க? அப்படி இன்னும் இதாகலை. பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். மக்கள் என்ன எதை விரும்பி இருக்கிறாங்கன்னு அவருக்கு தகவல் போயிருக்கோம். பார்ப்போம். நன்றி.